ஓம் சாந்தி 19/5/2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, ஆத்ம அபிமானி ஆகுங்கள். போகும்போது வரும்போது அமரும்போது எழும்போது இதே பயிற்சியை செய்து கொண்டே இருங்கள். அப்போது மிகுந்த முன்னேற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். கேள்வி: தந்தையினுடைய துல்லியமான நினைவு எந்த குழந்தைகளின் புத்தியில் இருக்கும்? எந்த குழந்தைகள் தந்தையை துல்லியமாக தெரிந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு இருக்கும். நிறைய குழந்தைகள் கூறுகிறார்கள், புள்ளியை எப்படி நினைவு செய்வது என்று. பக்தியிலோ அகண்ட ஜோதி என்று புரிந்து கொண்டு நினைவு செய்து கொண்டே வந்தோம். இப்போது புள்ளி என்று சொன்னால் குழப்பமாகிறது. ஆகையினால் முதலில் இந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். அதாவது தந்தை அகண்ட ஜோதி அல்ல, அவர் மிகவும் சூட்சுமமான புள்ளியாக இருக்கிறார். அப்போது நினைவும் துல்லியமாக இருக்க முடியும். ஓம் சாந்தி. அனைத்து குழந்தைகளும் நினைவில் அமர்ந்திருக்கிறீர்கள். மன்மனாபவ. இது உண்மையிலேயே சமஸ்கிருத வார்த்தை கிடையாது. தந்தை எப்போது சகஜமான ராஜயோகத்தை கற்பித்தாரோ அப்போது சமஸ்கிருத வார்த்தைகளை சொல்லவில்லை. இவருக்கோ சமஸ்கிருதம் தெரியாது. தந்தை ஹிந்தியில்தான் புரிய வைக்கிறார். அதாவது பாபா எல்லாருக்கும் தெரிஞ்ச மொழி ஹிந்தி, அதனால நான் ஹிந்தியில தான் புரிய வைக்கிறேன் அப்படிங்கிறார் பாபா. அகல்யைகள், மிகவும் வயதான தாய்மார்கள் என்ன புரிந்து கொள்வார்கள்? இதுவோ மிகவும் சகஜமாக இருக்கிறது. சிறிய குழந்தைகள் கூட புரிந்து கொள்ளலாம். பாபா புதியதாக எந்த வார்த்தைகளும் கூறுவது கிடையாது. சிவனுடைய கோவிலுக்கு செல்கிறார்கள் எனும்போது புத்தியில் வருகிறது, இவர் சிவ பாபா நிராகாரமாக இருக்கிறார் என்று. அனைத்து தர்மத்தை சார்ந்தவர்கள் அனைவரும் பரமதந்தை பரமாத்மாவை அவசியம் நினைவு செய்வார்கள். அவர் பரந்தாமத்தில் வசிக்கக்கூடிய தந்தையாவார். நாமும் கூட அங்கேதான் வசித்து கொண்டிருந்தோம். இப்போது தந்தையை மட்டும் நினைவு செய்ய வேண்டும். எப்போது பாரதம் புதியதாக இருந்ததோ அதற்கு முன்பு என்ன இருந்தது? என்ன இருந்திருக்கும்? பாபா சொல்றாங்க, சங்கமம். புதியதற்கு முன்பு பழையதுதான் இருந்திருக்கும். சங்கமத்தை பற்றி மனிதர்கள் அவ்வளவு எளிதாக புரிந்து கொள்ள முடியாது. அதாவது மனிதர்கள் அவ்வளோ ஈஸியா சங்கமயுகத்தை பத்தி புரிஞ்சுக்க முடியாது. நாம தெளிவா சொல்லி புரிய வைக்கணும் அப்படிங்கிறார் பாபா. தூய்மையான உலகத்தில் எந்த ஒரு உபதிரவமும் இருக்காது, அதாவது தொந்தரவும் இருக்காது. தொந்தரவுகள் ராவண ராஜ்யத்தில் தான் இருக்கிறது. யாராவது வந்தால் நீங்கள் எதற்காக வந்திருக்கிறீர்கள் என்று கேட்கப்படுகிறது. பொதுவா பாபா வீட்டுக்கு யாராவது வராங்கன்னா கேட்போம் இல்லையா? அப்போது இங்கே மகாத்மாவை சந்திப்பதற்காக என்று சொல்வார்கள். ஏன், உங்களுக்கு என்ன வேண்டும்? ஏதாவது பிக்ஷை வேண்டுமா? அதாவது யாசிக்க வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்கணும் அப்படிங்கிறார் பாபா. சந்நியாசிகளாக இருந்தால் அவர்களுக்கு ரொட்டி தொண்டுகள் வேண்டும். சந்நியாசி யாரிடமாவது செல்கிறார்கள் அல்லது யாராவது வழியில் சந்நியாசிகளை சந்திக்கிறார்கள் என்றால் தார்மீகம் நிறைந்த மனிதர்கள் என்ன நினைக்கிறார்கள்? இவர்கள் தூய்மையான மனிதர்கள், இவர்களுக்கு உணவளிப்பது நல்லது என்று நினைப்பார்கள். இப்போதோ தூய்மை எங்கும் இல்லை. முற்றிலும் தமோ பிரதானமான உலகம். இதில் மிகவும் அழுக்கிருக்கிறது. பாபா கூறுகிறார், யோகா என்ற வார்த்தையை நீக்கிவிடுங்கள், நினைவு செய்யுங்கள். எப்படி சின்ன குழந்தைகள் தாய் தந்தையை பார்த்த உடனேயே கட்டி அணைத்துக் கொள்கிறார்களோ, முதலில் சிந்தனை செய்வார்களா என்ன, எனக்கு இவர்கள்தான் தாய் தந்தை என்று? இல்லை, இது யோசிக்கக்கூடிய விஷயமே கிடையாது. நீங்களும் கூட சிவபாபாவை மட்டும் நினைவு செய்ய வேண்டும். பாபா எவ்வளவு நல்ல உதாரணம் கொடுக்குறாங்க.
அந்த சின்ன குழந்தை உட்காந்து யோசிக்குமா, இவங்க தான் எனக்கு அம்மா அப்பான்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நாம சிவபாபாவை மட்டும் நினைக்கணும் அப்படிங்கிறார் பாபா. உங்களிலும் கூட சிலர் நல்ல முறையில் நினைவு செய்கிறார்கள். நிறைய பேர் கூறுகிறார்கள், பாபா எப்படி நினைவு செய்வது என்று. புள்ளியை எவ்வாறு நினைப்பது? பெரிய பொருள் நினைக்கப்படுகிறது. நல்லது. அப்போ பரமாத்மா எப்படி இருக்காரு அப்படின்னு நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உடனே என்ன சொல்லுவாங்களாம்? அகண்ட ஜோதி சுரூபம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஆனால் அவ்வாறு கிடையாது. அகண்ட ஜோதியை நினைவு செய்வது தவறாகிறது. நினைவானது துல்லியமாக இருக்க வேண்டும். முதலில் துல்லியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். தந்தையே வந்து அவருடைய அறிமுகத்தை கொடுக்கிறார் மற்றும் குழந்தைகளுக்கு முழு உலகத்தினுடைய முதலிடை கடையினுடைய செய்தியை கூறுகிறார். சுருக்கமாகவும் விளக்கமான விஷயமும் இதுதான். இப்போது தந்தை கூறுகிறார், குழந்தைகளே, நீங்கள் தூய்மையாக மாற வேண்டும். அதற்கான ஒரே ஒரு வழி என்னை நினைவு செய்யுங்கள். என்னை தான் தூய்மையற்றவரை தூய்மையாக்கக்கூடியவர் பதித பாவனா என்று கூறுகிறார்கள். ஆத்மா தூய்மையாக மாற வேண்டும். ஆத்மாதான் கூறுகிறது, நான் ராஜாவாக இருக்கிறேன், நான் இன்னாராக இருக்கிறேன் என்று. இப்போது இந்த உடலை விட்டுவிட்டு இன்னொன்று எடுக்க வேண்டும். இதைதான் ஆத்ம அபிமானி நிலை என்று கூறப்படுகிறது. தேகத்தில் இருந்து கொண்டே ஆத்ம அபிமானி ஆகுவதாகும். தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார், நீங்கள் ஒரு தந்தையை மட்டும்தான் நினைவு செய்ய வேண்டும். தந்தையை நினைவு செய்யுங்கள். ரொட்டி தொண்டு சாப்பிடுங்கள், அவ்வளவுதான். அதாவது பாபா ரொட்டியை ரொட்டி துண்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு. அதனால தந்தையை நினைக்கணும், நம்ம ரொட்டி சாப்பிடணும், சப்பாத்தி சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன கிடைக்கிறதோ அதில் குஷியாக இருக்க வேண்டும். ரொட்டி பருப்பு போல வேற எந்த பொருளும் இருக்க முடியாது. அதிகமாக பேராசை வைக்கக்கூடாது. ஒரு பருப்பும் ரொட்டியும் கிடைச்சாலே போதும் இல்லையா? அதிகமா எதுக்கு ஆசைப்படணும்? அந்த மாதிரி பேராசை இருக்கக்கூடாது சாப்பாட்டுல கூட அப்படின்னு பாபா புரிய வைக்கிறாரு. எப்படி நம்ம ஊர்ல நம்ம சொல்லுவோம், ரசம் சாதம் இருந்தா போதும். அந்த மாதிரி வடநாட்டுல ரொட்டி பருப்பு அதுவே போதுமானது அப்படின்ற மாதிரி பாபா புரிய வைக்கிறாரு. உங்களுடைய புத்தியில் முழுமையான ஞானமும் தங்கியிருக்கிறது. நாம் எப்படி 84 பிறவியை எடுக்கிறோம்? இந்த கதாபாத்திரம் ஒருபோதும் முடியாது. இது உருவாகி உருவாக்கப்பட்ட நாடகம். இது சுற்றி கொண்டே இருக்கும். பகவான் எப்போது, எப்படி, எங்கே அமர்ந்து இதையெல்லாம் உருவாக்கினார், இதை சொல்லவே முடியாது. இது நடந்து கொண்டேதான் வருகிறது. உலகத்தினுடைய வரலாறு புவியியல் சுற்றி கொண்டேதான் வருகிறது. இந்த விஷயத்தை வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாது. ராமா சர்வசக்திவானா அல்லது ஈஸ்வரன் சர்வசக்திவானா என்று கேட்கப்படுகிறது. அப்போது கூறுகிறார்கள், ஈஸ்வரன் சர்வசக்திவான், அதாவது சர்வ வல்லமை படைத்தவர். என்ன நினைக்கிறார்கள்? அவர் அனைத்தும் செய்ய முடியும் என்று. தந்தை கூறுகிறார், நான் கூட நாடகத்தினுடைய பந்தனத்தில் கட்டுப்பட்டிருக்கிறேன். பதிதர்களை பாவனமாக, அதாவது தூய்மையற்றவர்களை தூய்மையாக மாற்றுவதற்காக நான் வரவேண்டியிருக்கிறது. சத்யுகத்தில் நீங்கள் சுகமானவர்களாக மாறுகிறீர்கள். நான் அப்போது சென்று ஓய்வெடுக்கிறேன் பரந்தாமத்தில் என்று தந்தை கூறுகிறார். உங்களுக்கு தெரியும், நொடிக்கு நொடி எதுவெல்லாம் நடக்கிறதோ அது நாடகத்தில் பதிவாகி இருக்கிறது. குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளவு நல்ல ஞானம் இருக்கிறது. இப்போது தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்யுங்கள், அவ்வளவுதான். இன்னைக்கு பாபா எத்தனை முறை அப்பா ஆஸ்தியை நினைக்கணும், தந்தையை மட்டும்தான் நினைக்கணும் அப்படிங்கிறத பல முறை நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. காகிதம், பென்சில் போன்ற விஷயத்திற்கான எந்த அவசியமும் இல்லை. பிரம்மா பாபா கூட படித்தார், ஆனால் அவர் எதுவும் வைத்துக் கொள்ளவில்லை.
தந்தையை மட்டும் நினைவு செய்யுங்கள், அப்போது ஆஸ்தி கிடைத்துவிடும். எவ்வளவு சகஜமான விஷயமாக இருக்கிறது. நினைவின் மூலமாகத்தான் நீங்கள் எவர் ஹெல்தியாக, அதாவது எப்போதும் ஆரோக்கியம் நிறைந்தவர்களாக மாறுவீர்கள். இவை அனைத்தும் கடைபிடிக்க வேண்டிய விஷயமாகும். எழுதுவதால் என்ன பலன் இருக்கிறது? அனைத்தும் அழியப் போகிறது. ஆனால் நினைவில் கொள்வதற்காக சிலர் எழுதுவார்கள். பொதுவா எழுதுறோம் அப்படின்னா அதெல்லாமே பாபா சொல்றாங்க அழிஞ்சு போயிடும். ஆனா சிலர் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எழுதுவாங்க அப்படிங்கிறார் பாபா. எப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ள வேண்டும் என்றால் முடிச்சு போட்டு வைத்துக் கொள்கிறார்கள். நீங்களும் கூட சிவபாபா மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்ய வேண்டும் என்று முடிச்சு போட்டுக் கொள்ளுங்கள். இது மிகவும் சகஜமாகும். யோகா, அதாவது நினைவு என்று தந்தை கூறுகிறார். பாபா நினைவு தங்குவதில்லை என்று கூறுகிறார்கள். யோகத்தில் எப்படி அமருவது என்று கேட்கிறார்கள். அட, லௌகீக தந்தையினுடைய நினைவு அமரும் போது, எழுந்திருக்கும் போது, போகும்போது, வரும்போது இருக்கிறதல்லவா? நீங்களும் கூட நினைவு மட்டும் செய்யுங்கள், அவ்வளவுதான். உங்களுடைய படகு கரை சேர்ந்து விடும். நல்லது. இனிமையிலும் இனிமையான, காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம், அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், சுயதர்சன சக்கரதாரியாகி 84 பிறவியினுடைய சக்கரத்தை புத்தியில் சுற்றி கொண்டே இருக்க வேண்டும். எல்லைக்கப்பாற்பட்ட தந்தையை நினைவு செய்து எல்லைக்கப்பாற்பட்ட ஆஸ்தியை அடைய வேண்டும். தூய்மையாக மாற வேண்டும். செகண்ட் பாயிண்ட், எந்த ஒரு பொருளின் மீதும் பேராசை வைக்கக்கூடாது. என்ன கிடைக்கிறதோ அதில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ரொட்டி துண்டை சாப்பிட வேண்டும். தந்தையை நினைவு செய்ய வேண்டும். வரதானம். அனைவருடைய இதயங்களின் ரகசியத்தை தெரிந்து கொண்டு அனைவரையும் திருப்திப்படுத்தக்கூடிய சதா வெற்றியாளர் ஆகுக. வெற்றியாளராக மாறுவதற்காக ஒவ்வொருவருடைய இதயத்தினுடைய ரகசியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருவருடைய வாய் மூலமாக வெளிப்படக்கூடிய அந்த சப்தத்தில் இருந்தே அவர்களின் இதயத்தின் ரகசியத்தை தெரிந்து கொள்ளுங்கள். அப்போது வெற்றியாளராக மாற முடியும். ஆனால் இதயத்தினுடைய ரகசியத்தை தெரிந்து கொள்வதற்காக உள்நோக்கு முகமுடையவராக இருக்க வேண்டும். பாபா எவ்வளோ அழகா புரிய வைக்கிறாங்க பாருங்க. ஒருத்தர் வாயிலிருந்து ஏதோ ஒன்று பேசுறாங்க, சொல்றாங்க, இல்லை அவங்க குரல்ல இருந்தே நாம கண்டுபிடிக்கணும், தெரிஞ்சுக்கணும், அவங்க மனசுல என்ன இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும்னா நமக்கு உள்நோக்கு முகம் இருக்கணும். எந்த அளவுக்கு உள்நோக்கு முகமுடையவராக இருப்பீர்களோ அவ்வளவு ஒவ்வொருவருடைய இதயத்தினுடைய ரகசியத்தை தெரிந்து கொண்டு அவர்களை திருப்திப்படுத்த முடியும். திருப்திப்படுத்தக்கூடியவர்கள்தான் வெற்றியாளராக மாறுவார்கள். ஸ்லோகன். வைராகியம் என்பது ஒரு தகுதியான பூமி. இதில் எந்த ஒரு விதையை போட்டாலும் அது அவசியம் பலன் கொடுக்கும். இன்றைய அவ்யக்த சமிகை. சதா ஆடாது அசையாது ஒரே சீரான மனநிலையை அனுபவம் செய்யுங்கள். சதா ஊக்க உற்சாகத்துடன் ஒரே சீரான மனநிலையில் இருப்பதற்காக யாரெல்லாம் உங்களுடைய உறவுகளில் வருகிறார்களோ, அதாவது மாணவர்களாக இருக்கலாம் அல்லது உங்களுடன் துணையாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், அனைவரையும் திருப்திப்படுத்த வேண்டும் என்ற ஆர்வம் இருக்க வேண்டும். யாரையெல்லாம் பார்க்கிறீர்களோ அவர்களிடம் ஒவ்வொரு நேரமும் குணத்தை எடுத்துக்கொண்டே செல்லுங்கள். அனைவருடைய குணத்தினுடைய பலம் கிடைப்பதினால் சதா காலத்திற்காக உற்சாகம் ஒரே சீராக இருக்கும். குணத்தை கிரகிக்கக்கூடியவர்களாக மாறுங்கள்.
அவகுணங்களை பார்த்து கொண்டிருக்கும் போதும் பார்க்காதீர்கள். ஓம் சாந்தி. ஒரு சொல் சொன்னாலே சிவனே எல்லாம் அசையும் தன்னாலே, எல்லாம் அசையும் தன்னாலே. ஒரு சொல் சொன்னாலே சிவனே எல்லாம் அசையும் தன்னாலே, எல்லாம் அசையும் தன்னாலே. இதயம் நிறைகிறதே இறைவா உந்தன் நினைவாலே, இனிமை இனிமேலே தொடரும் தொடரும் இது போலே அழகிய காட்சிகள் தோன்றுதே. அடிக்கொரு அதிசயம் காட்டுதே. ஒரு சொல் சொன்னாலே சிவனே எல்லாம் அசையும் தன்னாலே, எல்லாம் அசையும் தன்னாலே. சுவாசமே நீ சோர்ந்திருந்தா இங்கு எந்த இதயம் இசைக்கும். சேவையே நீ சாய்ந்திருந்தா இங்கு என்று அன்பு நிலைக்கும். சுவாசமே நீ சோர்ந்திருந்தா இங்கு எந்த இதயம் இசைக்கும். சேவையே நீ சாய்ந்திருந்தா இங்கு என்று அன்பு நிலைக்கும். படகேற்றுமா கரை சேர்க்குமா எந்த இறைவனே என்ன மாற்றமா. எந்த நம்பிக்கை உந்தன் படகிலே என்னை கண்டு கரை சேர்க்குமா. எந்த நம்பிக்கை உந்தன் படகிலே என்னை கண்டு கரை சேர்க்குமா. ஒரு சொல் சொன்னாலே சிவனே எல்லாம் அசையும் தன்னாலே, எல்லாம் அசையும் தன்னாலே. இதயம் நிறைகிறதே இறைவா உந்தன் நினைவாலே, இனிமை இனிமேலே தொடரும் தொடரும் இது போலே அழகிய காட்சிகள் தோன்றுதே. அடிக்கொரு அதிசயம் காட்டுதே. ஒரு சொல் சொன்னாலே சிவனே எல்லாம் அசையும்